நான் உனக்கு கேடயமாக இருப்பேன். கேடயம் என்றால் பாதுகாப்பு, அரண். திருப்பாடல் 5வது அதிகாரம் 12வது வசனத்திலே படிக்கின்றோம். கேடயம் என்பதற்கு மறு ஒரு பொருள் என்றால் கருணை. அதுதான் இந்த நற்கருணை. நற்கருணை நம்முடைய வாழ்விலே பாவத்திலிருந்து நம்மை மீட்பெடுப்பதற்காக கருணையாக, கேடயமாக நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அதனால்தான் நற்கருணை. நற்கூட்டல் கருணை, நல்ல கருணை. புது நன்மை, புது நன்மை என்றால் எப்பொழுதும் இந்த நற்கருணை மூலமாக நாம் நன்மை பெறுகின்றோம். நம்மிடம் தீமை இருக்கிறது, ஆண்டவரிடம் ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் பழைய ஏற்பாட்டிலே படிக்கின்றோம், விடுதலை பயன் நூலிலே மக்களை, இஸ்ராயேல் மக்களை ஆண்டவர் அழைத்து செல்கின்றார். அனைவரும் பசியில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரிடம் கேட்கிறார்கள், நாங்கள் எல்லாம் பசியில் இருக்கிறோம் என்று. ஆண்டவர் அவர்களுக்கு உணவு கொடுக்கிறார். காலையில் எல்லாரும் போறாங்க, வெளியே பார்க்கறாங்க, அங்கங்க வெள்ளை வெள்ளையா இருக்கு. எடுத்து என்ன பண்றாங்க? சாப்பிடுறாங்க. அவர்கள் சாப்பிட்டதற்கு சுவைக்கு ஏற்ப அந்த உணவு இருந்தது என்று நாம்